நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்லலாம் இடுப்புல இருக்கிற கயிறுல இருந்து தலையில இருக்கிற மயிறு வரைக்கும் எல்லாத்தையும் வித்து ஒரு காரை வாங்கி டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன கீரல் கூட விழாம பாத்துக்கிட்டா 180 கிலோமீட்டர் ஸ்பீட்ல விண்டீசல் மாதிரி ஒருத்தன் வந்து இடிச்சுட்டு அசால்ட்டா நம்ம தான் இடிச்சோன்றோம். வெளிநாட்டுல இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு காருக்குள்ளேயே ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அந்த டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆனா 5 பயங்கரமான வீடியோஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் பயங்கரமான வீடியோஸ்னா இந்த பேய் பிசாஸ் எல்லாம் வராது. சோ தைரியமா பயந்துட்டே பாருங்க. ரோடுக்கு சைட்ல மரம் வளர்க்கறது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் சில டைம் அதுவே நமக்கு ஆபத்து அமையும். கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரோட்ல ஒரு மரம் விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரு மரம் விழுந்தா பரவாயில்ல, ஆனா இந்த வீடியோல ரோட்ல இருக்கிற எல்லா மரமே விழுந்துட்டே இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா இவங்களோட ஜஸ்ட் மிஸ்ல எல்லாம் மாத்திக்கிட்டு நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு காரை நிறுத்தி என்கொயரி பண்ணும்போது அந்த கார் மேல மரம் விழுந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. காட்டை அழிச்சிட்டு ரோடு போட்டா இப்படிதான் ஆகும். ரஷ்யால இருக்கிற டாகஸ்டன் அப்படின்ற இடத்துல ஒரு கார்ல போகும்போது தூரத்துல புயல் மாதிரி ஏதோ ஒன்று வரதை பார்த்திருக்காரு. ஆனா கிட்ட போக போகதான் அது புயல் இல்ல வேற ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. வெட்டுக்கிளி, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளி ஒன்னா பறந்துருக்கு. பறவைங்கெல்லாம் எப்படி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டமா பறந்து போதோ அதே மாதிரி இந்த வெட்டுக்கிளியும் 1000 மைல் தூரம் வரைக்கும் கூட்டமா பறந்து போகுமா. அந்த கூட்டத்துக்குள்ளதான் நம்மளால கார்ல போய் மாட்டினாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பூச்சி எல்லாம் பார்த்து பயப்படுவாங்கன்னா உங்களை இந்த ரோட்ல வாக்கிங் போக சொல்லுங்க. சின்ன வயசுல மழை பெய்யும் போது வெளியே போனோம்னா நடு மண்டையில இடி விழுக்கணும்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஏதோ சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்தேன் இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாக்குற வரைக்கும். இதுக்கு யார் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கார்ல டேஷ் கேம் வைக்கிற மாதிரி ஃபயர் இன்ஜின்லயே வைக்கிறாங்க. அதுல ரெக்கார்ட் ஆன வீடியோஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபயர் ஃபைட்டர்ஸோட வேலை எவ்வளவு கஷ்டமானதுன்னு எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுது. ஆஸ்திரேலியால 2015ல 7 நாளைக்கு தொடர்ந்து ஒரு காட்டு தீ எரிஞ்சுட்டு இருந்தது. அப்போ அங்க இருந்த ஒரு ஃபயர் இன்ஜினோட டேஷ் கேம்ல எடுத்த வீடியோ தான் இது. நெருப்பு வேற டைரக்ஷன்ல எரிஞ்சிட்டு இருந்ததுனால கிட்ட போய் அணைக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு காத்து இவங்க சைடு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபயர் இன்ஜின்ல தெர்மல் கர்டன்ஸ் இருந்ததுனால உள்ள இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல. இது வரைக்கும் பார்த்த இடி விழுறது மரம் விழுறதுலாம் கூட அப்பப்போ அங்கங்க நடக்கிற விஷயங்கள் தான். ஆனா இப்போ ஃபிளைட் விழுறத பார்க்க போறோம். நல்ல வேலை இது குட்டி பிளேன்ன்றதுனால பிளேன்குள்ள இருந்தவங்களுக்கும் ரோட்ல இருந்தவங்களுக்கும் எதுவுமே ஆகல. ஆனா இன்னும் மோசமான ஏரோப்ளேன் கிராஷ் கூட டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு.
the crash, escaping the sunken fuselage. And தைவான்ல நடந்த இந்த ஏரோப்ளேன் கிராஷ்ல 23 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thanks for watching.